ஒண்ணு இல்லம்மா, ஆவிதான். தலைய கிட்ட கொண்டு போமா, அப்புறம் எப்படி சரியாகும்? என்னாச்சு? ரொம்ப சூடா இருக்கு. சூடா இருந்தாதான் ஆவி வரும். ஆவி வந்தா பத்தாது, நீ வரணும்னுதான். அம்மா துணி. டோபி வந்துட்டா, அழுக்கு தண்ணி போட்டு. சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. பா, சூடா இருக்கே. சூடா இருந்தாதான் ஆவி வரும். எனக்கேவா? எனக்கும் தான். என்னாச்சு? இப்படி கேள்றீங்க? வாயில கை வை. உன்னெல்லாம் வெளியில விட்டு வச்சா வா. என்ன 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 மிதக்குது? தண்ணிதான். ஏய், உனக்குதான் ஜலதோஷம். ஏய், ஆவி எப்படி? ஏய், சீக்கிரம் எடுத்துட்டு வரேன்ப்பா. என்னத்தைய அப்படி பாக்குற? ஏய், வரேன். புருஷ பொண்டாட்டினா அவங்கள மாதிரி எந்த நேரமும் அப்படி இருக்கணுமா? அவங்க ஜலதோஷத்துக்கு ஆவி பிடிக்கிறது உனக்கு வேற மாதிரி தெரியுதா? இந்த மூட்டையை கட்டு. ஓ, மணி என்ன பொண்டாட்டி போட்டாவா? சரி, போகும்போது கொடுத்துக்கலாம். ஏரியாக்கா, ஒரு நிமிஷம். தேவியக்கா, நேற்று மணி அண்ணன் விட்டுட்டு அழுக்கு துணி எடுக்க போயிருந்தா துவைக்கல மூட்டையை பிரிச்சா அதுல என்ன போட்டோ இருக்குது. பார்த்தா மணி அண்ணன் பொண்டாட்டி போட்டா. சரியா, அண்ணன் தான் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவாரு, நீங்க குடுத்துருவீங்கன்னு குடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய், நல்லா வெளுங்கடா. இது சூரிய கொடுத்த போட்டோ ஆச்சே. இதுல எப்படி மணிகண்டன் பொண்டாட்டி போட்டோ வரும்? ஆமா, இது மணிகண்டன் பொண்டாட்டி போட்டோ தான். அப்ப சூரிய தேடிட்டு இருக்க பொண்ணு சூர்யா. சூர்யா, இவளே என்னை தேடிட்டு இருக்க? சூர்யா, சூர்யா, நீ சொன்ன ரிஷப இவதானா? இவளை எதுக்காக நீ தேடிட்டு இருக்க? கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கவா? கருமாதி பண்ண போற. இவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? விட மாட்டேன், அவளை கொல்லாம விட மாட்டேன். ஐயோ, மணி. அங்கிள், பேப்பர். சூர்யா, நீ அவளை மறந்துட வேண்டியதான். திருச்சியில தான் இருக்காங்கிறத நீ மறந்துட வேண்டியதான் சொன்ன. அதான் நீ கொடுத்த போட்டோவை மணிகண்டன் திருப்பி கொடுத்துட்டான்ல, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நீ தேடுற அந்த பொண்ணு திருச்சியில இல்லன்னு தானே அர்த்தம். அது பக்கத்துல மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலின்னு இப்படி எங்கேயாவது இருக்கலாம்ல?
நாளைக்கு திருநெல்வேலி போறேன். சரி சரி, இந்த காஃபி குடி. ஐயோ சூர்யா, சாரி. தெரியாம பட்டுடுச்சு. சரி. சாரி சூர்யா. சாரி சூர்யா, தெரியாம கை நழுவிடுச்சு. எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். நாளைக்கு திருநெல்வேலி போறல? தேவி அக்கா, சூர்யாதா? நீ போய் உள்ள வச்சிரு. இந்த பேப்பர் சூர்யா ரூமுக்கு எப்படி வந்துச்சு? சூர்யா, 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 சூர்யா. பிரியாவும் ஐயாவும் காவேரி கரைக்கு போயிருக்காங்க. என்னடி சொன்ன? பிரியாவும் ஐயாவும் காவேரி கரைக்கு போயிருக்காங்க. சீக்கிரம், சீக்கிரம், சீக்கிரம்,
இங்கதான் இருக்காங்களா? இல்லையே, காவேரி கரைக்கு போயிருக்காங்க. ஓ. ஒரு நிமிஷம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படிதான் ஒருத்தர் வந்து கேட்டு போனாரு. என்ன சொன்ன? மொட்டை தலையோட ஒருத்தர் வந்து கேட்டு போனாரு. என்னப்பா மணிகண்டா, பொண்டாட்டியை கூட்டிட்டு காவேரி கரைக்கு வந்துட்டியா? தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? சும்மா கேட்டேன். சும்மா ஏன் கேக்குறீங்க? தட்டு கையில இருந்தா அப்படிதான் கேப்பீங்க. அப்படி போன் பண்ணிக்கலாமா? ஹலோ மணி, தேவியா, மணி போய் எங்க? இதானே வேண்டாங்கிறது. ஆடி பெருக்கு கூட்டிட்டு போனா நல்லது என்ன? வேற எங்க இருப்பா? என் கூட தான் இருக்கா. அவளுக்கு ச்சே, அவள ஏன் இப்படி உயிர் போற அவசரமா பேசுற? ஐயோ, ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்னு தான் பேசிட்டு இருக்கேன். ஆ, பிரியாவை கொலை பண்ண போற மணி. பிரியாவியா? என்ன சொல்ற? என் வீட்டுல தங்கி இருந்தானே. ஆமா, அந்த மொட்டை. அவன்தான். அவன் பிரியாவை கொலை பண்ணதுக்காக தான் திருச்சி வந்திருக்கான். அவன் பிரியாவை தான் காதலிச்சானா, இப்ப கொலை பண்ண போறானா? எனக்கு ஒண்ணுமே புரியல மணிகண்டா. நீ பிரியாவை பத்திரமா பாத்துக்கோ. நான் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அவனும் அங்கதான் வந்துட்டு இருக்கான். இல்ல அங்கதான் இருப்பான். ஜாக்கிரதை மணிகண்டா. பிரியா, 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 பிரியா.